ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து வெஜ் மோமோஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவில் கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பினஞ்சி வச்சுட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக கை வச்சு உள்ளே வச்சு அமுக்குனா இந்த மாதிரி உள்ளே போகணும். அந்தளவு சாஃப்டாக பினஞ்சி ஒரு 1/2 hour ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, வேக வச்சு காலிஃப்ளவர் போட்டு நல்லா சாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், அப்புறம் வந்து பெப்பர், இதெல்லாம் போட்டு நல்லா வந்து சாட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கலர் மாதிரி அதோடைய ரா ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு வேக வச்சு வறுத்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி இது வந்து நல்லா வந்து மாவு உருட்டிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நமக்கு மோமோஸ் ஷேப்லேயே வந்து பிடிச்சி இட்லி குண்டாலேயோ இல்லைனா குக்கரு இல்லைனா வந்து கெட்டிலில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா ஸ்டீம்டு வெஜ் மோமோஸ் ரெடி. அதே மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஃப்ரைடு மோமோஸ் ரெடி. பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.